ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட ப்ரைவேட் கேஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முன்னாடி வீடியோவில் நான் புதுசாக கேஸ் கனெக்ஷன் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுலேயும் நிறைய பேருக்கு நிறையா விதமான டவுட்ஸ் வந்துருந்துச்சு. இது கவர்மெண்ட் கேஸா இல்லை ப்ரைவேட் கேஸா, இல்லை இது நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் வந்துருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ புதுசாக நீங்கள் ஒரு கேஸ் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் கேஸ் சைட் போகிறீங்களா இல்லாட்டி ப்ரைவேட் கேஸ் சைட் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கேஸ் சைட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. இப்போ நம்ம ரேஷன் கார்டு வாங்குகிறோமோ இல்லை வேறு ஏதாவது ப்ரூஃப் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் கேட்குற கொஷின் உங்களுக்கு கேஸ் பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ப்ரூஃப் ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கேஸ் சைட் போகலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு அந்த ப்ரூஃப்லாம் தேவையில்ல, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் இல்லை நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன், அதனால் எனக்கு நார்மலாக ஒரு கேஸ் கனெக்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் கனெக்ஷனுக்கு நீங்கள் போகலாம். இப்போ கவர்மெண்ட் கேஸ் கனெக்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு வேணும். ஸோ யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு வேணும். அதுக்கப்புறம் பேன் கார்டு வேணும். அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் வேணும். ஸோ பேங்க் பாஸ்புக் எதுக்கு அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு திட்டம் நம்ம கேஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகும். அதனால பேங்க் பாஸ்புக் கேட்பாங்க. ஸோ இந்த 3 ஐட்டம் இருந்தாலே போதும், நம்ம கவர்மெண்ட் கேஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் கேஸ் கனெக்ஷனாக நீங்கள் எதை சொல்கிறீங்க, எல்பிஜி சொல்கிறீங்களா இல்லை ஹெச்பி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லலாம் கேட்பீங்க. ஸோ நான் பொதுவாக எல்லா இதுக்குமே கவர்மெண்ட் கேஸில் எல்லா பொதுவான இதுக்குமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த 3 இருந்தாலே நமக்கு போதும். அடுத்தது ப்ரைவேட் கேஸ் கனெக்ஷன் அது வேணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெருசாலாம் வேணாங்க. உங்களோட ஆதார் கார்டு, ஸோ எங்கே உள்ள அட்ரஸ் ப்ரூஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஆதார் கார்டு கேட்பாங்க. அது மட்டுமே இருந்தாலும் போதும், மற்ற எந்த ப்ரூஃபும் அவங்க கேட்க மாட்டாங்க. ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. சூப்பர் கேஸ் இருக்குது, அப்புறம் மீனா, பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் இருக்க இடத்துலையே பக்கத்துலேயே நீங்கள் ப்ரைவேட் கேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெலிவரி கொடுக்குறதும் உங்களுக்கு பக்கமே இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அடுத்தது எல்லோரும் கேட்டது இந்த கவர்மெண்ட் கேஸ்க்கும் ப்ரைவேட் கேஸ்க்கும் டெலிவரி எப்படி இருக்கும், அவங்க நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட அட்ரஸ், ஆதார் கார்டு உள்ள அட்ரஸ் கொடுத்துருப்போம். கீழே அவங்க மென்ஷன் பண்ணி கேட்பாங்க எந்த அட்ரஸில் உங்களுக்கு நாங்கள் கேஸ் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கே நம்மளுக்கு வந்துடும். இன்னொரு விஷயம், நம்ம வீடு அடிக்கடி நம்ம மாறுறோம் அப்படின்னாலும் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அட்ரஸ் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு டேரெக்டாக நம்ம அட்ரஸ்க்கே வந்துடும். இதே நம்ம ப்ரைவேட் கேஸ் அப்படின்னா இப்போ பக்கத்தில் ஏரியா எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில் நம்ம இது மாதிரி இங்கேருந்து வீடு இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி கொடுத்துட்டோன்னா வீட்டுக்கே வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் எவ்வளவோ அதை வாங்கிக்குவாங்க. நமக்கு கேஸோட அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா கவர்மெண்ட் கேஸ்க்கு ஸ்டார்டிங் 839 ரூபா இருந்துச்சு. இப்போ 859 ரூபா இருக்குது. இதே ப்ரைவேட் கேஸ் அப்படின்னா 1300 ரூபா, 1350. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த அமௌண்ட் மாறும். அடுத்தது நம்ம கவர்மெண்ட் கேஸ் கனெக்ஷன் புதுசாக நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட் ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. 3500 ரூபா சம்திங் கட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை கட்டினா தான் நம்மளுக்கு அந்த கேஸ் சிலிண்டர் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம சிலிண்டரோட அந்த நம்ம அமௌண்ட் கட்டுவோம் இல்லையா, 850 ரூபா அந்த ரேட்டு, அதை செப்ரேட்டாக கட்ட சொல்லுவாங்க. இதே ப்ரைவேட் அப்படிங்கும்போது இதை விட கொஞ்சம் அமௌண்ட் வேரியேஷன் ஆகும், கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதில் நம்ம ப்ரைவேட்டும் சரி கவர்மெண்ட்டும் சரி ஒரு சிலிண்டரும் வாங்கிக்கலாம், 2ம் வாங்கிக்கலாம். இது நமக்கு ஆப்ஷனல் தான். ஸோ ஒன்று வந்தால் 3500, 2 வந்தால் 7000 அப்படிங்கிற அமௌண்ட்டுக்குள்ளே தான் இதெல்லாம் வரும். ஸோ ப்ரைவேட்டுமே அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் அதிகமாகும். அடுத்தது கவர்மெண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு புக் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம எப்பப்போ வாங்குகிறோம் அதில் எப்படின்னு சொல்லி நமக்கு என்ட்ரி பண்ணுறது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் ப்ரைவேட் கேஸ் பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த புக் வராது, ஜஸ்ட் அந்த ரிசிப்ட் மட்டும் வரும். ஸோ அந்த ரிசிப்டை வச்சு நம்ம எந்த இதுலேயும் ப்ரூஃப் காட்ட முடியாது ப்ரைவேட் பொறுத்த வரைக்கும். ஆனால் கவர்மெண்ட் கேஸ் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ரிசிப்டை வச்சு கூட நம்ம ப்ரூஃபாக எங்கேனாலும் நம்ம கொடுக்கலாம்.
இப்போ நீங்கள் ப்ரைவேட் கேஸ் வாங்கிட்டீங்க, ஆனால் திருப்பி வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு வேணாம், நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களே வந்து திருப்பி வாங்கிக்குவாங்க. ஸோ நம்ம திருப்பி எந்த இடத்துல நம்ம வந்து வாங்கினோமோ அங்கேயும் கொடுக்கலாம், இல்லை அதோட பிரான்ச் வேறு எங்கேயாச்சும் இருந்தாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட்டோ நமக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் தான் கவர்மெண்ட் கேஸ்லேயும். ஸோ அதையும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ நமக்கு வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ கவர்மெண்ட் கேஸ் வந்து நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்குள்ளே வந்து நமக்கு வந்துடும் வீட்டுக்கே. இதே ப்ரைவேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கே வந்து கிடச்சிரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் கவர்மெண்ட் கேஸ் அண்ட் ப்ரைவேட் கேஸோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் கேஸ் சைட் போகிறது நல்லது. இல்லை எனக்கு ப்ரூஃப் எதுவும் வேணாம், இப்போதைக்கு எனக்கு ஒரு சிலிண்டர் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் கேஸ் போகிறது நல்லது. நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறதா இருந்தாலுமே ஆதார் கார்டு தான் எல்லா இதுக்குமே மஸ்ட்டு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.